இங்கே ஜெயாவோட புருஷன் அவங்க திட்டாங்கன்னு அந்த நினைப்பிலே அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஆஃபீஸுக்கு முக்கியமான ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்திருக்க சமயத்தில் தண்ணி பாட்டில் கீழே போட்டு உடச்சிட்டு சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே கெஸ்ட் கிஃப்ட் எடுத்துட்டு வந்து தர சொல்றாங்க. அதை எடுத்துட்டு போகும்போது அதையும் கீழே போட்டு உடச்சிடுறாங்க. ஆஃபீஸில் இருக்க ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் நடு ரோட்டில் பார்த்தேன் உன் புருஷன் உன்னை திட்டினதை, அவர் அப்படி பேசியிருக்க கூடாது, அது தப்பு தான் போது இல்லை அவர் ரொம்ப நல்லவர் தான், தெரியாமல் பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஜெயாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நைட்டு ஜெயா செஞ்ச சாப்பாடை புருஷனும் பொண்ணு குறை சொல்லிட்டு இருக்காங்க. இவன் சோகமாக எழுந்து போயிடுறா. இவன் போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துவான்னு பார்த்தா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ட்ரை பண்ணுறான். முடியாதுன்னு சொல்லி அவள் தடுக்கும் போது, உனக்கு புது வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், கார் வாங்கி கொடுத்துருக்கேன், இப்போ புது ஆம்பளை வேணுமான்னு சொல்லி அசிங்கமாக பேசிடுறான். காலையில் ஜெயா புருஷனை எழுப்பி, நான் கொஞ்ச நாளைக்கு உங்கள் எல்லாரையும் விட்டு தனியாக பிரிஞ்சு இருக்கலான்னு சொன்ன உடனே இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு போலன்னு சொல்லி ஜெயாவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஜெயா கிட்ட பேச வைக்கிறாங்க. அண்ணனும் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கலான்னு சொல்கிறான். ஜெயா கேட்குறான், அவங்க வீட்டில் வந்து இருக்கணும்னா எனக்கு அது போதுன்னும் போது இல்லை நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஜெயாவோட அண்ணி மட்டும் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. புருஷன் என்ன பிளான் பண்ணுறான்னா, ஜெயா வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போகக்கூடாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் தான் அங்கே நடக்கிறத பார்த்துலாம் பயந்து திரும்பி வீட்டுக்கு வருவான்னு உடனே ஜெயாவும் அதை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கா.